ஏங்க இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, மாநாடுக்கு அன்னைக்கு சாயந்தரம் தான் பேசுவீங்களா? நீங்க எங்க ஒரு கோர்வையா ஒரு ஒரு 1/2 மணி நேரம் மக்கள் பிரச்சனைய பேச சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு. நான் அத குறைச்சு மதிப்பிடல. விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெரியும், அந்த அளவுக்கு அரசியல் புரியுதுன்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா ஒரு பத்திரிகையாளரா, ஒரு அரசியல் விமர்சகரா, என் வேலை இது. வந்தவுடனே எல்லாரையும் அப்படியே அப்படியே தூக்கி ஏத்துக்கிட்டா, ஏங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்ததெல்லாம் அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. எந்த அரசியல் தலைவருமே பண்ணாதுங்க. எம்ஜிஆர விட பெரிய குரூப் உங்களுக்கு நடிகரா நீங்க? இல்ல அவரு வரேன்னு சொன்னாரு. நாங்க தான் வேணாம், நாங்க போனோம் அப்படின்னு. சொல்லலாம். நல்லா அது மாரிலாம் சொல்லலாம். ஏங்க அந்த விஷயத்துலங்க கோர்ட்டுமே ஒரு சில விஷயங்கள் இன்னும் சரியா செஞ்சிருக்கணும். வழக்காடு மன்றத்தினுடைய ஒவ்வொரு தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு வந்தா அத அ உள்ளபடியே பூரித்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் நான். ஏன்னா கடைசியா நான் நம்புறது நீதிமன்றத்த தான். வழக்காடு மன்றத்த அதாவது விளிம்பு நிலையில இருக்கிறவங்களாகட்டும், பத்திரிகையாளராகட்டும், நம்ம ஏன் நீதிமன்றத்த அப்படி மாண்பா பார்க்குறோம்னா அதுதான். இந்த தொழிலாளி பிரச்சனையில நீதிமன்றம் கூட அவங்களுக்கு மடைமாற்றி ஒரு வழக்கு செலுத்தும்போது அதுக்கு அவங்க அப்படி போயிடுச்சு. ஆனா விஜய் அவர்கள் அதுல கூட எதுவுமே பண்ணல. அதனால தான் அணில் குஞ்சுன்ட்டாரு இவரு. போராட்ட களத்துக்கு வரணும்ல. நீங்க உட்காந்துக்கிட்டு Facebook, Twitterலயே அப்புறம் படம் நடிச்சுக்கிட்டு நடிங்க வேணான்ல. மக்கள் பிரச்சனைய பேசணும்ல. ஒண்ணு மத்திய அரச எதிர்த்து பேசு, இல்ல மாநில அரச எதனா எதிர்த்து பேசு, இல்ல மக்கள் போராட்டங்கள்ல எதனா கலந்துக்கங்க. எதனா பண்ணுங்க. எதுனா பண்ணணும். இல்லன்னா இப்படிதான் இப்ப சீமான் அவர்கள் இதெல்லாம் பார்ப்பாரு. தம்பிங்க எப்படி ரசிக்கிறாங்க. நல்லா கை தட்டுற விசில் அடிக்கிறான். இன்னும் அடுத்தது இன்னும் 2 கதை, இன்னும் 2 இது சொல்லுவார். அப்ப அது என்ன ஆயிடும்னா, விஜயோட அந்த பிம்பம் இருக்கு இல்லையா? அவருக்கு ஒரு ஒரு விஜய் பிடிக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. விஜய நேசிக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அது நின்னு போயிடும். அதை தாண்டி விஜய் அவர்கள வளர்க்க விடாம வேலைய தான் சீமான் பண்றாரு. 2 விஷயம் பண்றாரு. 1 விஜயோட பிராண்ட உடைக்கிறாரு. 2 தன்னோட தம்பிகளை அவங்கள கேட்டா இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமை குஞ்சுகள்ன்னுவாங்க. இவங்க அணில் குஞ்சுகள். இப்ப இந்த ஆமை குஞ்சுகளும், அணில் குஞ்சுகளும் யார் அடகாக்குறது, யார் பாதுகாக்கிறது இப்படி இருக்கும்.